Uh, so whether my screen is visible, I mean audible. Yes, sir. Yes, right. So welcome to the module 37 in IC engine subject, right? So we almost cover our 4 units, right? So remaining 1 unit will be there, right? So that 1 unit will be the hybrid engines, right? So before entering the fifth unit, right? So just we can see what are the terms we discussed in earlier classes, right? So in this class, especially uh, our friends, right? So Mr. Dilip Balaji and Mr. Bhuvaneswar will give the seminar about the simple carburetor and supercharging and the turbocharging, right? So first, our friend Mr. Dilip Balaji will give the seminar about the simple carburetor, right? So construction and how it will works, right? So it will be covered under the unit 2, right? For the petrol engines, right? So the carburetor will be used in the petrol engines, right? So it is under the topic of the second unit, that is a petrol engine. And our friend Mr. Bhuvaneshwar, right, will give the seminar about the supercharging and the turbocharging, right? So it is for under the unit 3, right? So most probably in the diesel engines, right? So for the diesel engines, we have to improve the efficiency, right? So for the improvement of efficiency, we are using these two devices. So the Mr. Bonesquar will give details about the supercharging and the turbocharging, right? So Mr. Dilip Balaji, Yes, sir. Dilip Balaji, Yes, sir. Yes, sir. சார் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? Yes, sir. Okay, sir. ஓகே. Bonus screen start பண்றா. தெரியுதாடா? தெரியுதுப்பா. தெரியுது. ஓகே. நீங்க தெரியுதுடா. ஓகே சார். மொபைல் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த இப்போ இந்த குட். சார் ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? எஸ். ஹலோ எவ்ரிபடி, ஐ எம் டிலி பாலாஜி. ஹலோ, கேக்குதா சார்? Can proceed. Hello? Yes, you can proceed. Yes. ஹலோ, இப்போ நான் குட் மார்னிங் டு ஆல். இப்போ நான் வந்து செமினார் டாபிக் எடுக்க போறேன். அதோட டாபிக் வந்து சிம்பிள் கார்பரேட்டர். இப்போ நம்ம சிம்பிள் கார்பரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒர்க்கிங் அண்ட் அதோட டயராம்ஸோட பத்தி எல்லாமே லிமிடேஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்க்கலாம் வாங்க. இது மாத்திரம் இப்போ பார்க்க போறது வந்து சிம்பிள் கார்பரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒர்க்கிங், டயராம், லிமிடேஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸோட கார்பரேட்டர் வந்து அதோட கார்பரேட்டர் டைப்ஸ் என்னன்னா சிம்பிள் கார்பரேட்டர், சோலார் கார்பரேட்டர், எல்லாமே 2 கார்பரேட்டர் கிட்ட இருக்கும். இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடு பார்க்கும்போது வந்து நம்ம சிம்பிள் கார்பரேட்டரோட இது பார்க்க போறோம், ஒர்க்கிங் பார்க்க போறோம், அப்புறம் லிமிடேஷன்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் மாத்திரம். Okay, what is a simple carburetor? A simple carburetor consists as a different parts such as float chamber, main fuel jet, venturi jet, tube and throttle valve. இதோட different parts வந்து simple carburetor different parts வந்து float chamber, main fuel, venturi jet, throttle valve எல்லாமே இருக்கு. இதுல வந்து float where there is a float in a float chamber, அதாவது இந்த floatல வந்து float chamber உள்ள அடங்கி இருக்குது. With the help of a fuel pump, fuel is supplied to the float chamber. அதாவது fuel pump ஹெல்ப் இல்லாம ஃபியூல் வந்து ஃப்ளோட் சேம்பருக்கு சப்ளை ஆகாது. அது சப்ளை ஆனாலும் அது போய் ஸ்ட்ரெயினர்ல போய் ஸ்ட்ரெயினர்ல போய் ஸ்டோர் ஆயிடும். அதோட பேர் தான் வந்து ஃபுல் அசம்பிளி வந்து பேர் வந்து சிம்பிள் கார்பரேட்டர்னுவாங்க. அடுத்த ஸ்லைட் போறோம். இப்போ நம்ம அடுத்த டயக்ராமோட சிம்பிள் கார்பரேட்டர் பார்க்கலாம். இப்போ பாருங்க டயக்ராம் பாருங்க. இப்போ வந்து ஏர் வென்ச்சுரி வந்து அப்வர்ட்ல இருந்து அப்படியே உள்ள என்ட்ரி ஆகுது. ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து டவுன் ஆகுது. அதாவது எப்படின்னா த்ராட்டில் வால்வ் வந்து அப் அண்ட் டவுன் வரப்போ வந்து த்ராட்டில் வால்வ் வரப்போ வந்து ஏர் வென்ச்சுரியை உள்ள வாங்கினே ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து வெளியே எடுத்துது. அதாவது ஃப்ளோட் சேம்பர்ல வந்து ஃபுல்லா பெட்ரோல் வந்து ஃபில் ஆயிருக்குது. இப்போ நீங்க பாக்குறது வந்து இப்போ பெட்ரோல் வந்து வெளியே வருது. வெளியே வந்தோடனே அப்படியே ஸ்பார்க் ஆகுது பாருங்க. அந்த இதுல இருந்து தெரியுதுங்களா எல்லாருக்கும்? ஓகே, இப்போ அடுத்து வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் த்ராட்டில் வால்வ் வந்து அப்ஸ்டர்ஸ் அண்ட் டவுனர்ஸ் வரப்போ வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து வெளியே வந்துடும். அதான் இப்போ அடுத்து. அப்போ நீங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது ஒர்க்கிங், சிம்பிள் கார்பரேட்டரோட ஒர்க்கிங். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ காட்டுறேன், அதை பாருங்க யூடியூப்ல. போனஸ் அந்த வீடியோ போறேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும்.
போனேஸ் அடுத்த வீடியோ போடுறோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம ஒர்க்கிங் பார்க்க போறோம். ஒர்க்கிங் சைடு போறோம். As we know there is a float chamber in the simple carburetor that is open to the atmosphere. அதாவது நமக்கு தெரியும் float chamber வந்து simple carburetor வந்து float chamber ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அது வந்து ஓபன் டு தி அட்மாஸ்பியரிக்கா இருக்கும். இட் கீப் அட்மாஸ்பியரிக் பிரஷர் இன் தி float chamber. அதாவது float chamber வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷர் எப்பவுமே உள்ள இருந்துனே இருக்கும். சோ அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட், fuel from the external fuel tank is supplied to the float chamber. அதாவது fuel வந்து எக்ஸ்டர்னல் fuel tankல வந்து fuel வந்து சப்ளை ஆயிட்டு float chamberல போய் சேவ் ஆயிடும். fuel pumpல போய் சேவ் ஆயிடும். அடுத்து this fuel from the fuel tank is filtered using the strainer. அதாவது fuel tankல இருக்க fuel வந்து ஸ்ட்ரெயினருக்கு வந்து சேவ் பண்ணி அதோட சாலிட் பார்ட்டிகல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி fuel இருந்து சாலிட் பார்ட்டிகல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி வெளியே அனுப்பிச்சு விட்டுரும். அடுத்து now fuel from the float chamber is supplied to the main nozzle which is a part of the jet. அதாவது float chamberோட fuel வந்து சப்ளை ஆகி மெயின் நாசலுக்கு வந்து அதோட பார்ட்டோட பேர் வந்து ஜெட் டியூப்னுவாங்க. அதோட மெயின் நாசலோட இன்னொரு float chamberோட அதாவது சிம்பிள் கார்பரேட்டரோட இன்னொரு பார்ட் தான் வந்து ஜெட் டியூப், மெயின் நாசல் அண்ட் float chamber. And this flow of fuel from the float chamber to the main nozzle is carried out by the main fuel jet. அதாவது flow of fuel வந்து float chamberல இருந்து மெயின் நாசலுக்கு வந்து மெயின் fuel jetல போய் சேவ் ஆயிடும். அடுத்து engine sucks from the air atmospheric through the choke valve. அதாவது இன்ஜின் வந்து சக் பண்ணோம் ஏரை வந்து சக் பண்றப்போ அட்மாஸ்பரிக் வழியா வந்து choke valve போய் சேவ் ஆகும். the air passes through the venturi. அதாவது இந்த ஏர் வந்து பாஸ் ஆகும், வென்ச்சுரிக்கு பாஸ் ஆகி it causes a reduction of the area of cross section and the throat of the venturi. அதாவது causes of reduction of the cross section area of the cross section எப்படின்னா throat வென்ச்சுரி வந்து ரெடியூஸ் பண்ணி அதோட இது வந்து அதோட எப்படி சொல்றது பெட்ரோலை வந்து throat of வென்ச்சுரிக்கு அனுப்பும். அதுல வந்து due to this the pressure at the main nozzle decrease and the velocity of air increases. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த மெயின் நாசல் வந்து பிரஷர் வந்து டிக்ரீஸா இருக்கும், வெலாசிட்டி ஆஃப் ஏர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஸ்லைட் போறோம். The difference in pressure induced at the float chamber and the main nozzle causes the main fuel and incoming atmospheric air. அதாவது இந்த டிஃபரன்ஸோட பிரஷர் இன்டியூஸ்டோட டிஃபரன்ஸ் வந்து float chamber, main nozzle. float chamberோடது வந்து மிக்சர் ஆஃப் ஃபியூவல். அதாவது மிக்சர் ஆஃப் ஃபியூவல்ல வந்து float chamberல இருந்து மிக்சர் ஆஃப் ஃபியூவல் வந்து எல்லாமே உள்வாங்கிக்கும். அப்படி உள்வாங்கினா எப்படி வந்து சேவ் ஆகிக்கும். அதோட மெயின் நாசிலோட இன்டியூஸ்டோட இது வந்து டிஃபரன்ஸ் வந்து மெயின் நாசில் அண்ட் இன்கமிங் அட்மாஸ்பரிக் ஏர். மெயின் நாசில் வந்து இன்கமிங் அட்மாஸ்பரிக் ஏரை வந்து அதுவும் சேவ் பண்ணி வச்சுக்கும். அப்போ அடுத்து கார்பரேட்டர்ஸ் கேன் ஒன்லி இன்ஸ்டால் இன் பெட்ரோல் இன்ஜின். கார்பரேட்டர் வந்து எல்லாமே பெட்ரோல் இன்ஜின்ல வந்து தான் இன்ஸ்டால் ஆயிருக்குமே பதிலாக எந்த டீசல் இன்ஜின்லையுமே நம்ம இன்ஸ்டால் ஆகி இதுவரையும் நம்ம பார்த்து கிடையாது. இது பாசிபிளும் கிடையாது. ஓகே, அடுத்து when we close the throttle valve reverse action takes place and the power of the engine reduce. நம்ம throttle valve க்ளோஸ் பண்றோம்னா ரிவர்ஸ் ஆக்ஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகி இன்ஜினோட பவர் வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுதான். அடுத்த ஸ்லைட் போறோம். அடுத்து ஒரு நிமிஷம் வாட் இஸ் நாசல் லிப் இன் த சிம்பிள் கார்பரேட்டர். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்கும்போது வந்து நாசல் லிப்ல வந்து சிம்பிள் கார்பரேட்டர் நாசல் லிப் எப்படி வேலை செய்யுது அதான். அடுத்த ஓகே, டு அவாய்ட் த ஓவர்ஃப்ளோ ஆஃப் த ஃபியூவல் ஃப்ரம் த நாசல். ஃபியூவல்ல இருந்து ஓவர்ஃப்ளோ வந்து தடுக்கிறது தான் வந்து நாசலோட வேலை.
அதாவது எப்படின்னா ஓவர்ஃப்ளோ, இப்போ நம்ம போயினே இருக்கோம், பெட்ரோல் வந்து லீக் ஆகுது அப்படின்னா அது நாசல் வந்து தடுக்கும். நாசல் வந்து தடுத்துனா பெட்ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் லீக் ஆகும், அதெல்லாம் ரொம்ப லீக் ஆகாது. The end of the main nozzle is slightly kept higher than the fuel of float chamber. அதாவது இந்த மெயின் நாசலோட எண்டு வந்து ஹையரா இருக்கும், லெவல் ஆஃப் ஃபியூல் வந்து ஃப்ளோட் சாம்பர்ல வந்து ஹையரா இருக்கும் மெயின் நாசல்ல. அதுதான் புரியல நினைக்கிறேன். இன்னொரு சொல்றேன், the end of the main nozzle, அதாவது மெயின் நாசலோட எண்ட்ல வந்து ஸ்லைட்டா கெப்ட் பண்ணி ஹையரா இருக்கும். ஸ்லைட்லி கெப்ட் ஹையர்னா இப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு லெவலா வந்து ஹையா இருக்கும். அது வந்து ஃப்ளோட் சாம்பர்ல வந்து ஃபியூல் வந்து இது பண்ணி, அதாவது ஃபியூல் வந்து பாஸ் பண்ணும் ஃப்ளோட் சாம்பர்ல கொஞ்சம் ஹை லெவல்ல. அதாவது ஸ்லைட்லி ஹை லெவல்னா எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மோஷன்ல வந்து ஃப்ளோட் சாம்பர்ல வந்து ஃபியூல் லெவல் ஆஃப் ஃபியூல் வந்து பாஸ் பண்ணும். The difference of fuel level between the tip of the main nozzle and the fuel level in the float chamber is called as nozzle lip. அதாவது ஃபியூல் லெவலோட டிப் மெயின் நாசலோட வேலை என்னன்னா, ஃபியூல் லெவலுக்கான டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா, ஃபியூல் லெவல் இந்த ஃப்ளோட் சேம்பர் இஸ் கால்ட் அஸ் நாசல் லிப். மெயின் நாசலோட வேலை என்னன்னா வந்து ஃப்ளோட் சேம்பர் இஸ் கால்ட் அஸ் நாசல் லிப். அதாவது ஃபியூல் லெவலோட இது வந்து மெயின் நாசல் ஃபியூல் லெவல்ல வந்து டிப்பாயி இது பண்ணி வச்சுக்கும், டிப்பாயி சேவ் பண்ணி வைக்கும், அதுக்கு பேரு ஃபியூல் லெவல்னுவாங்க. அதே மாதிரி மெயின் நாசலோட வேலை என்னன்னா ஃப்ளோட் சாம்பர்ல போய் நம்ம பெட்ரோல் எல்லாமே போய் சேவ் ஆகும், அது பேர் வந்து நாசல் லிப் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அடுத்த சொல்லி போடுறோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது லிமிடேஷன்ஸ் ஆஃப் a simple carburetor. In this carburetor, the air fuel mixture totally depends upon the position of the throttle valve. இந்த கார்பரேட்டர்ல வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து அதோட ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து டோட்டலி டிபெண்ட்ஸ், அதாவது அதை நம்பி தான் வந்து throttle valve இருக்குது. ஏர் ஃபியூல் மிக்சர் கார்பரேட்டர்ல ஏர் ஃபியூல் மிக்சர் நம்பி தான் ஃபுல்லாவே throttle valve வேலை செய்யுது. அப்போ when the speed of the engine speed increases, அதாவது நம்ம இன்ஜினோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஏர் ஃபியூலோட ரேஷியோ வந்து டிக்ரீஸ் ஆகும். இதான் இது அடுத்து போறோம். இப்போ அடுத்து வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிம்பிள் கார்பரேட்டர். திஸ் இஸ் ஒன்லி யூஸ்ட் இன் ஸ்மால் அண்ட் ஸ்டேஷனரி இன்ஜின்ஸ் அண்ட் நாட் எனி மாடர்ன் இன்ஜின்ஸ். அதாவது ஸ்மால் ஸ்டேஷனரி இன்ஜின்ஸ்ல தான் வந்து சிம்பிள் கார்பரேட்டர் இருக்கும். நாட் எனி மாடர்ன் இன்ஜின்ஸ், அதாவது நம்ம கார்ல எதுலயுமே வந்து கார்பரேட்டர் இருக்காது. நம்ம பெட்ரோல் இன்ஜினோட பைக்ல எல்லா பைக்லயுமே பெட்ரோல் இன்ஜின் தான் இருக்கும். அதாவது பெட்ரோல் இன்ஜின் எல்லாருமே நம்ம பெட்ரோல் வண்டியில எல்லாருமே கார்பரேட்டர் வச்சிருப்பீங்க. அப்போ கார்பரேட்டர் ஆஃப் பண்ணிட்டோம்னா வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இப்போ நம்ம பெட்ரோல் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு நம்ம கீழே இறக்கணும், அதை டவுன்வர்ஸ்ல இறக்கணும்னா அடுத்து அந்த பெட்ரோல் கொஞ்சம் ஓரளவுக்கு காலியான பிறகு நம்ம ரிசர்வ்ல தூக்கணும்னா பெட்ரோல் கொஞ்சம் ஸ்மூத்தா போகும். அதோட இதுதான் அப்ளிகேஷன்ஸ் தான் இது, வேற எதுவும் இல்லை. ஓகே, அடுத்து போறோம். அவ்வளவுதான், இதோட ஸ்லைடு முடியுது, இதோட டாபிக் முடியுது, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். Yes, thank you, Sir? Mr. Trivalaji. Thank you. Okay, thank you, sir. Next, Bhuvaneshwar will take over. present பண்ணுமா சார்? Yes. Okay, sir. வாய்ஸ் கேக்குதா? Yes, you can proceed. ஓகே சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நாக்கிங் டீசல் இன்ஜின்ஸ், அப்புறம் இன்னொரு டாபிக் வந்து சூப்பர் சார்ஜிங் அண்ட் டர்போ சார்ஜிங். நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். நாக்கிங்னா என்னது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி. Knocking is more or less unavoidable in diesel engines where fuel injectors into high compressed air towards end of the compression stroke. Knockingனா ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா இர்ரெகுலரா வந்து உள்ள கம்பஷன் நடக்கிறதுக்கு நாக்கிங் சொல்லுவாங்க. டீசல்ல வந்து ஸ்பார்க் பிளக்ஸ் இருக்காது, ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் இருக்கும். அப்போ என்ன நடக்கும்னா டியூ டு ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் கம்ப்ரஸ் வந்து சில டைம் வந்து இர்ரெகுலரா இருக்கும். கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் முடியறதுக்கு முன்னாடியே பெட்ரோல் வந்து உள்ள வந்து கம்பஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது பேர் நாக்கிங்னு சொல்லுவாங்க. நாக்கிங்னால சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். காசஸ் ஆஃப் இன்ஜின் நாக்கிங் பத்தி பார்க்கலாம்.
இது ஜஸ்ட் ஒரு வீடியோ தான், ஜிஃப் மாதிரி. Diesel engines knocks when there is a accumulation of fuel in the combustion chamber, which happens when the injected fuel fails to burn, as there will be a huge delay period. Okay, at a specific time, all mixture burns simultaneously, which causes increase in peak pressure. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கம்பஷன் சேம்பர்ல கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் வந்து நடந்துட்டு இருக்கப்போ சில ஃபியூவல்ஸ் வந்து பேர்ன் ஆகாமலும் இருக்கலாம். அப்போ அந்த அக்யூமுலேட்டட் ஃபியூவல்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா அந்த கம்பஷன் சேம்பர் உள்ளேயே இருக்கும். அது அது வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்லயும் நடக்கலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் இருக்க ஸ்ட்ரோக்லயும் அது வந்து கம்பஷன் ஆகலாம். ஸோ அக்யூமுலேட் ஆன ஃபியூவல்ஸ்லாம் வந்து ஒரேடியா சில டைம் வந்து ஒரேடியா வந்து வெடிக்க சான்சஸ் இருக்கு. அப்போ வெடிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து இன்னும் அதிகமா இருக்கும், பிகாஸ் ஃபியூல் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு உள்ளார. ஸோ இட் கேன் காஸ் சம் டேமேஜஸ் டு த இன்ஜின், லைக் பிஸ்டன் திங்க்லாம் வந்து அது டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பார்க்கலாம். அதான் மெயின் நாக்கிங்ல. Knocking increase the engine noise and engine runs roughly due to crankshaft vibration. அதான் சொன்ன மாதிரி தான், அந்த இடத்துல வந்து பீக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கம்பஷன் நடக்கும்போது அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷரை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வரதுனால இன்ஜின் நாய்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிகாஸ் கம்பஷன் சேம்பரில் வந்து நீங்கள் சின்ன பலூன் வெடிக்கிறதுக்கும் பெரிய பலூன் வெடிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. சின்ன பலூன் வந்து ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சவுண்ட் கிடைக்கும், தவிர பெரிய பலூன் அதிகமாக ஒரு சவுண்டும் வைப்ரேஷனும் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி தான் கம்பஷன் சேம்பர்லையும் வெடிக்கும் போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் வைப்ரேஷன் கிரியேட் ஆகிறதுனால இன்ஜின் நாய்ஸும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த கிராங்க் ஷாஃப்டோட வைப்ரேஷனும் அதிகமாக இருக்கும், பிகாஸ் கிராங்க் ஷாஃப்ட் வந்து மேலேருந்து கீழே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே இருக்குது. அதனால தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் நாக்கிங் இஸ் ஹை இட் மே பிரேக் த பிஸ்டன்ஸ். சொன்ன மாதிரி தான், கம்பஷன் சேம்பரில் வெடிக்கும் போது ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் வந்து பிஸ்டன்ல தான் அந்த ப்ரெஷர் எல்லாமே. ஸோ பிஸ்டன் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இஃப் நாக்கிங் இஸ் மோர் ஹை. அப்புறம் டிக்ரீஸ் பவர் அவுட்புட் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த மிஷின். இப்போ வந்து நீங்க உள்ள போற பெட்ரோல் வந்து ஒழுங்கா கம்பஷனே ஆகலைன்னா அதுல எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு உள்ள போற பெட்ரோல் கரெக்டா கம்பஷன் ஆகணும். ஸோ இட் டிக்ரீஸ் பவர் அவுட்புட் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் மிஷின். நாக்கிங்ல அது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். Deposition of uncommon increases in the engine increases due to knocking. நான் சொன்ன மாதிரி டீசல் வந்து அவ்வளோ சீக்கிரம் எரியாது பெட்ரோல் மாதிரி. ஸோ டீசல் எரியறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஹை ப்ரெஷர் தேவை. அது இருந்தும் சப்போஸ் சில டீசல்ஸ்லாம் எரியலன்னு வச்சுக்கோங்க, உள்ள இருக்க கார்பன் டெபாசிட் அதிகமாக இருக்கும், பெட்ரோலோட டீசலில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் டீசல் வந்து டெய்லி ரன் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி டீசல்ல வந்து மெயின்டெனன்ஸும் அதிகம் பெட்ரோல் கம்பேர் பண்ணும்போது. டாபிக் 2க்கு நம்ம போலாமா பாய்ஸ்? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க அந்த டாபிக்ல. இல்லையா? போட்டுமா? ஓகேடா. டாபிக் 2 என்ன பார்க்கலாம்? இன்ட்ரோடக்ஷன் ஆன் சூப்பர் சார்ஜஸ். சூப்பர் சார்ஜஸ்னா எல்லாருக்குமே தெரியும், உள்ள இருக்க ஏர் சர்க்குலேஷன் வந்து சில சேம்பருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் சூப்பர் சார்ஜர். டீசல் இன்ஜின்ஸ்ல வந்து பவர் அவுட்புட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் பெட்ரோல் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம பவர் இன்க்ரீஸ் பண்ணி தரத்துக்கு தான் சூப்பர் சார்ஜர்ஸ் அண்ட் டர்போ சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷனுக்கு போகலாம். இது வந்து சூப்பர் சார்ஜர். உள்ள வந்து ரெண்டு இது மாதிரி இருக்கும். அது என்னது, உள்ள ஒரு மோட்டர் இருக்கும். மோட்டர் வச்சு அதை வந்து உள்ள இருக்க அந்த இதை வந்து ரன் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணணும்னா வெளில இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து கம்ப்ரஸர் வர மாட்டேங்குது. கம்ப்ரஸரை வந்து மோட்டர் வச்சு ரன் பண்ணுவாங்க. ரன் பண்ணும்போது அது வந்து வெளில இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஏரை வந்து இன்டேக் பண்ணி ஹை கம்ப்ரெஷன்ல இன்டேக் மேனிஃபோல்ட்னா உள்ள எந்த பாதை வழியா உள்ள போகுதோ கம்பஷன் சேம்பருக்கு அங்க வந்து ப்ரெஷர் அதிகமா உள்ள தள்ளும். அதுதான் அதோட வேலை, சூப்பர் சார்ஜரோட வேலை. Air compressor that increases the pressure or density of air supplied to an internal combustion engine
This give each intake cycle of a engine more oxygen, letting it to burn more fuel. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஏர் இவ்வளோ இன்டேக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரேஷியோவில் ஃபியூலும் இன்டேக் பண்ணால் தான் உங்களுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக கிடைக்கும், பவர் அவுட்புட்டும் அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகிறேன். ப்ரோஸை பற்றி பார்த்துடலாம். சூப்பர் சார்ஜரில் ஜஸ்ட் ஒரு இமேஜ். Increase horsepower. Adding superchargers to any engine is a quick solution to boosting power. சொன்ன மாதிரி மெயின் கான்செப்டே வந்து உங்களுக்கு பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் சூப்பர் சார்ஜரில். ஸோ நீங்கள் பவரை இன்க்ரீஸ் பண்ணால் சூப்பர் சார்ஜர் பண்ணலாம், இல்லை டர்போ சார்ஜரும் பண்ணலாம். இதில் மெயின் ப்ரோஸ் வந்து இன்க்ரீஸிங் பவர். அப்புறம் வந்து சூப்பர் சார்ஜர்ஸில் டர்போ சார்ஜர் கம்பேர் பண்ணும்போது மெயின் அட்வான்டேஜ் வந்து நோ லேக் தான். லேக்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு பவர் கிடைக்கும் டர்போ சார்ஜர் கம்பேர் பண்ணும்போது. Supercharger's biggest advantage over a turbocharger is that it does not have any lag. நான் சொன்ன மாதிரி lag இருக்காது. Power delivery is immediate because supercharger is driven by engine's crankshaft. Supercharger வந்து இன்ஜினோட crankshaft பவர் அவுட்புட் இருக்கும்ல, அது பவர் அவுட்புட்ல இருந்து ஒரு பெல்ட் ட்ரிவன் கனெக்ட் பண்ணி இந்த கம்ப்ரஸரை வந்து ஓட வைப்பாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரெவ் பண்ணுறீங்களோ இன்ஜினை அவ்வளோக்கு அவ்வளோ அது ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது அவ்வளோக்கு அவ்வளோ பவர் ஏர் இவ்வளோ போயிட்டு பவர் அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து கோன்ஸும் இருக்கு சூப்பர் சார்ஜரில், அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். லெஸ் எஃபிஷியன்ட். த பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அ சூப்பர் சார்ஜர் இஸ் தட் தே சக் இன்ஜின் பவர் சிம்பிளி டு ப்ரொடியூஸ் இன்ஜின் பவர். எப்படின்னா நம்ம இன்ஜின் கிட்ட இருந்தும் இன்ஜின் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, அதிகமாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக திருப்பி நம்ம இன்ஜின் கிட்ட இருந்தே பவர் எடுத்துக்கிறோம். பிகாஸ் நம்ம கிராங்க் ஷாஃப்ட்ல இருந்து கனெக்ட் பண்ணுறோம் கம்ப்ரஸரை, அதனால தான். They run off the engine's belt connected to the crankshaft. So essentially power and air pump with another air pump. Okay. பவர் வச்சு தான் நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் ஒரு கோன் தான். நீங்கள் சொன்ன மாதிரி இது பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இன்ஜின் பவர் சிம்பிளி. ஓகே, அதுவும் அது ஒரு கோன் சூப்பர் சார்ஜரில். நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட்டு? தெரியுதா? வாய்ஸ் கரெக்டா ஆடிபிளா இருக்கா? தெரியுதா? தெரியுது. சரி, ஓகே. நான் நெக்ஸ்ட் டாபிக் போறேன். ஓகேவா? ஹலோ. ஓகேடா. ஓகேடா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆன் டர்போ சார்ஜர்ஸ். இப்போ வந்து டர்போ சார்ஜர்ஸ் பத்தி பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஜிஎஃப் தான். இப்படிதான் இருக்கும் டர்போ சார்ஜர். Turbocharger is also known as turbo. Forced induction device that increases internal combustion engine's efficiency and power output by forcing extra compressed air. Turbocharger அதான் பண்ணுது, சூப்பர் அதான் பண்ணுது. ரெண்டுமே வந்து வெளில இருக்க அட்மாஸ்பியர் ப்ரெஷரை இன்டேக் பண்ணி ஹை கம்ப்ரெஷனா தருது. அதான் ரெண்டோட வேல்யூம். ஆனா சில டிஃபரன்ஸ் இருக்கு. அது எப்படி பண்றாங்கன்றதுல டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்த ஸ்லைட் போறேன். ப்ரோஸ். ஃபர்ஸ்ட் டர்போசார்ஜர் ப்ரோஸ் பத்தி பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு இமேஜ். The objective of a turbocharger is to improve engine's volumetric efficiency by increasing density of intake gas, is allowing more power per engine cycle. Turbocharger's compressor drawn in ambient air compresses it before it enters the intake manifold at increased pressure. நான் சொன்ன மாதிரி வெளில இருக்க அதை திருப்பி அதே தான். வெளில இருக்க அட்மாஸ்பியரை அதை இன்டேக் பண்ணி ஹை கம்ப்ரெஷனா இன்டேக் மேனிஃபோல்டுக்கு அனுப்புற வேலை தான் டர்போ சார்ஜர் பண்ணுது. நெக்ஸ்ட் இதுக்கும் ஒரு கான்ஸ் இருக்கு. டர்போ லேக். இதுலலாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர் சார்ஜர்ல வந்து லேக் இருக்காதுன்னு சொன்னோம். பிகாஸ் அது கிராங்க் ஷாஃப்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும், அதனால உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பவர் கிடைக்கும். ஆனா டர்போ சார்ஜர்ல லேக் இருக்கும். பிகாஸ் அது ஏன்னு நான் சொல்றேன். எஸ்பெஷலி லார்ஜ் டர்போ டேக் டைம் டு ஸ்பூல் அப். டர்போ சார்ஜர் வந்து அதுல வந்து நம்ம வந்து ஒரு மோட்டரை வச்சு கனெக்ட் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா கிராங்க் ஷாஃப்ட்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா டர்போ சார்ஜர் வந்து என்ன பண்ணணும்னா ரீயூஸ் பண்ணணும். என்னத்தை ரீயூஸ் பண்ணணும்னா எக்ஸாஸ்ட் கேஸ். இப்போ நம்ம இன்ஜின்ல இருந்து வர எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷரா தான் வரும். அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இமேஜ் இருக்கா, இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் இங்க இருந்து வந்து இந்த சைடு ஒரு டர்பைன், இதுக்கு பின்னாடி ஒரு டர்பைன் இருக்கும். இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் கேஸ் இங்க வந்து அந்த டர்பைனை வந்து சுத்தும். இந்த டர்பைன் வந்து இதோட லிங்க் ஆயிருக்கும். ஸோ
இந்த டர்பைனை சுத்திட்டு அது வெளில போயிடும் அந்த எக்ஸாஸ்ட் கேஸ். இந்த டர்பைன் என்ன பண்ணும்னா இங்க இருக்க ஏரை வந்து இன்டேக் பண்ணி இது ஃபாஸ்டா சுத்தி இது வழியா அனுப்பும் இன்டேக் மேனிஃபோல்டுக்கு ஹை ப்ரெஷரா. அந்த எக்ஸாஸ்ட் கேஸ்லாம் வெளில போயிடும். இப்போ எக்ஸாஸ்ட் கேஸ் நீங்க ரிமூவ் பண்ணாதான் உங்களுக்கு ஃபோர்ஸான எக்ஸாஸ்ட் கேஸ் வரும். இன்ஜின் வந்து நல்லா நல்லா என்ன சொல்ல ஆர்பிஎம் வந்து அதிகமா இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா கிடைக்கும் ரெவல்யூஷன். ஸோ அந்த நீங்க ரெவ் பண்றதுக்கும் அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து இங்க வரத்துக்கும் அது டர்பைனை சுத்த வைக்கிறதுக்கும் ஒரு டிலே இருக்கும். அந்த டிலே பேர் தான் லேக். இதனால தான் டர்போ சார்ஜர்ல வந்து லேக் இருக்கும். புரியுதா? ஹலோ. ஓகே ஓகேடா. டர்போ சார்ஜர்ஸ் டிராஸ் ஓகே அதுதான். இதுக்கு கான்ஸும் இருக்கு டர்போ சார்ஜருக்கு. அதை பத்தி பார்த்துடலாம். டர்போ லேக் ஒரு கான் சொன்ன மாதிரி. இப்ப சின்ன டர்போனா பரவாயில்ல, எக்ஸாஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு ஸ்பின் ஆயிரும், ஓரளவுக்கு கம்மி ப்ரெஷர் இருந்தாலும் ஸ்பின் ஆயிரும். இதே பெரிய டர்போ சார்ஜர்லாம் நல்லா பெரிய இன்ஜின் ரேஸ் கார்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து எக்ஸாஸ்டோட ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். ஸோ லேக் வந்து அதிகமா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சின்னதா டர்போ டிசைன் பண்ணீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லேக் கம்மியா இருக்கும். அப்புறம் வந்து ஆயில் ரிக்குவயர்மெண்ட்ஸ். டர்போ சார்ஜர்ஸ் சொன்ன மாதிரி டர்போ சார்ஜர் வந்து எக்ஸாஸ்ட் கேஸ்ல தான் ரன் ஆகுதுல்ல. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் கேஸ்ல ரன் ஆகுறதுனால அந்த சுத்தி இருக்க அந்த மொத்த டர்பைனே வந்து ஹீட் ஆகும் பயங்கரமா. ஹீட் ஆகுறதுனால அந்த இன்டேக்ல இருக்க அந்த அந்த பைப்ஸும் வந்து இன்டேக் ஹீட் ஆகும். பிகாஸ் ஏர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா என்டர் ஆகி கம்ப்ரஸ் ஆகும்போது ஏர் கம்ப்ரஸ் ஆகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மொத்த சிஸ்டமே இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஆயில் லீக்ஸ் வந்து சான்சஸ் அதிகம். இப்போ அந்த இன்ஜின் ஆயில் வந்து நீங்க டர்போ சார்ஜர் யூஸ் பண்ணும்போது இன்ஜின் ஆயில் வந்து சில டர்போ சார்ஜர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ இன்ஜின் ஆயில் வந்து கம்பஷன் உள்ள போகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகம். லூப்ரிகேஷனும் கொஞ்சம் அதிகமாக பண்ண வேண்டியதாக இருக்கும் பிகாஸ் இது டர்பைன்ல. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகிறேன். இது வந்து வீடியோ சாம்பிள்ஸு. வீடியோ சாம்பிள் ப்ளே பண்ணுறேன். Hi, the person you're about to speak with has call captions turned on. They'll see captions of what you say to help them listen along. உங்களுக்கு ஆடியோ கேக்குதா? கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஹலோ. கேட்கலடா இப்போ. ஆடியோ கேட்க மாட்டேங்குதுடா. நானும் ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கு லேப்டாப் இருந்தா தான் பண்ண முடியும். சரி ஓகே பரவாயில்ல. Hi, the person you're about to speak with has call captions turned on. They'll நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா அப்படியே வீடியோ ஓடும் போதே? ஓகேடா. இது வந்து எக்ஸாஸ்ட் கேஸ் அங்கிருந்து இங்க வருதா, அது வந்து டர்பைனை சுத்துதா, ரெட் கலர்ல காட்டுறதுலாம் வந்து எக்ஸாஸ்ட் கேஸ். எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்ட்ல இருந்து அவுட்லெட் மேனிஃபோல்ட்ல இருந்து இது வரும். இந்த டர்பைன் வந்து இந்த இன்டேக் டர்பைன் ஏர் இங்க இருந்தா இதாகும். ஏர் இங்க இருந்தா இதாகும். இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் சுத்துறதுனால இந்த டர்பைன் வந்து இதோட கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து இன்டேக் டர்பைன். இதுல இருந்து அந்த ப்ளூ கலர் காட்டுறதுதான் வந்து ஏர். இந்த ஏர்லாம் வந்து சக் பண்ணி இது வந்து இன்டேக் மேனிஃபோல்ட். இதோ இங்க ரைட் சைட்ல இருக்குல்ல, அது வந்து இன்டேக் மேனிஃபோல்ட். அங்க இருந்து மொத்த ஏரையும் வந்து இன்டேக் பண்ணி ஹை ப்ரெஷர்ல உள்ள தள்ளும். இதுதான் சிம்பிள் டர்போ சார்ஜரோட இது ஒர்க்கிங். ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க வந்து கேட்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ஆக்சிடென்ட் கொடுக்கும் போது தான் டர்பைன் சுத்துறதுனால ரொம்ப ஃபாஸ்டா சுத்துறதுனால இன்டேக் வந்து அதிகமா இருக்கு. இப்ப சப்போஸ் நான் ஆக்சிடென்ட் விட்டுட்டேன்னா இங்க இருக்க அக்யூமுலேட் ஆன ஹை ப்ரெஷர் ஏர்லாம் இன்டேக் மேனிஃபோல்ட் உள்ள போவாதே, அப்ப வந்து இந்த வால்வ்லாம் டேமேஜ் ஆகாதான்னு கேட்கலாம். அதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஹை ப்ரெஷர் வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடாது டர்பைனுக்கு ரிவர்ஸ்மெண்ட் சொல்றதுனால இந்த இடத்துல வந்து ப்ளோயர் வச்சிருப்பாங்க. அந்த ப்ளோயர் வந்து என்ன பண்ணா எக்ஸ்ட்ரா இருக்க ஏர்லாம் வந்து வெளில தள்ளிடும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா?
இல்ல திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? புரிஞ்சுதா? ஓகேடா, அடுத்த வீடியோ போயிடலாம். அடுத்து இதுக்கு போயிடலாம், அடுத்த வீடியோக்கு போயிடலாம். அது டர்போ சார்ஜர் பத்தி பார்த்து, இப்போ சூப்பர் சார்ஜர் பத்தி பார்த்துக்கலாம். இப்போ சூப்பர் சார்ஜர் பத்தி பார்க்கலாம். ரெண்டுமே சேமா தானே இருக்கு, டர்போ சார்ஜர் சூப்பர் சார்ஜரும். அப்போ இது ரெண்டுமே ஒரே வேலையை தான் பார்க்குது. ரெண்டுமே கம்ப்ரஸ் பண்ணி உள்ள தருது ஏரை. ஸோ இதுக்கும் டிஃபரன்ஸ் பத்தி பார்த்துக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குதுடா. ஓகே சொல்லிட்டேன். இதுல வந்து ஃப்ரம் இன்ஜின் ஃப்ரெஷ் ஏர் வந்து டர்போ வந்து இன்டேக் பண்ணி இன்ஜினுக்கு தரும். இது வந்து டர்போ சார்ஜர் பண்ணுதா. சூப்பர் சார்ஜர் என்ன பண்ணா மெக்கானிக்கலா வந்து ட்ரிவன் இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்ட்ல இருந்து கனெக்ட் பண்ணி டைனமிக் கம்ப்ரஸர் இன்ஜின்ல இருந்து கிராங்க் கனெக்ட் பண்ணி ஓட விடுவாங்க. அதான் சூப்பர் சார்ஜர். இது தெரியுதா இந்த வீடியோல? ஃப்ரெஷ் ஏர் வந்து இன்டேக் ஆகிட்டு இன்ஜினுக்கு வந்து தரும். மோர் ஏர் வந்து போனா மோர் கேஸும் போகணும், அதே மாதிரி கம்பஷனும் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் சூப்பர் சார்ஜருக்கும் டர்போ சார்ஜருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோக்கு போலாமா? இப்போ வந்து நாக்கிங் பத்தி பார்க்கலாம். நாக்கிங் டீசல் இன்ஜின் பத்தி பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு, 4 மினிட்ஸ் இருக்கு. சரி, ஓகே, முடிச்சிடறேன். இது வந்து ரெகுலர் கம்பஷன். இதுல வந்து செம்மையா காட்டியிருப்பாங்க இந்த வீடியோல ஸ்லோமோல. நீங்க பாருங்க, ஏர் வந்து இன்டேக் ஆகுதா, ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர். டீசலும் வந்து இன்டேக் ஆகுதா. சரி, இது வந்து பெட்ரோல் இன்ஜின். மேல ஸ்பார்க் பிளக் இருக்கு பாருங்க. பெட்ரோலும் ஏர் ஃபியூல் மிக்சர் ஆகுதா. இப்போ ஸ்பார்க் அடிக்குதா, அடிக்கும் போது கீழே வந்து போதா பிஸ்டனு. திருப்பி இது வந்து இன்லெட் ஸ்ட்ரோக்கு, இது வந்து கம்ப்ரெஷனு, இது வந்து கம்பஷனு, அப்புறம் இது எக்ஸாஸ்ட். இப்படிதான் ரெகுலர் கம்பஷன் இப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா. இப்போ வந்து நாக்கிங் எப்படி இருக்கும்ன்றது காட்டுவாங்க பாருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இன்லெட் வந்து ஓப்பன் ஆகி கம்ப்ரஸ் ஆகும் போது ஸ்பார்க் அடிக்கும் போது இந்த இடத்துல ரைட் சைட்ல வந்து ஒரு தெரியுதா, ரைட் சைட்ல வந்து இர்ரெகுலர் கம்பஷன் நடக்குதா தானாவே கம்ப்ரஸ் ஆகும் போது, தெரியுதா? அந்த மாதிரிதான் நாக்கிங் நடக்கும். இந்த இர்ரெகுலர் கம்பஷன் நடக்கிறதுனால தான் பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அடி வாங்க சான்ஸ் இருக்கு. ஆனா இப்ப மாடர்ன் காஸ்ட்ல எல்லாம் வந்து நாக்கிங் சென்சார் அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். கம்பஷனையும் கம்ப்ரஷனையும் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எக்ஸாஸ்ட் இப்போ வந்து இன்லெட், அதே மாதிரி கம்ப்ரஸ் ஆகும்போது இர்ரெகுலர் கம்பஷன் நடக்கும். அதான் நாக்கிங். இப்போ தெரியும் பாருங்க, இதோ ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல எங்க வேணா நடக்கலாம் அது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த அக்யூமுலேட் ஆன பெட்ரோல் இல்லை டீசல் வந்து எக்ஸ்ட்ராவா பர்ன் ஆகுறதுனால உங்களுக்கு நாக்கிங் நடக்க சான்சஸ் அதிகம். அதுக்குதான் நல்லா ஆக்டேனான ஃபியூலா போட சொல்லுவாங்க. ஆக்டேன் நம்பர் பத்தி படிச்சுட்டு இருப்பீங்க. நல்லா ரிச்சான ஃபியூலா போட சொல்லுவாங்க. லைக் ஷெல்லு அந்த மாதிரி பெட்ரோல் பங்க்ல போட சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இதோட பிரசன்டேஷன் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்தா சொல்லுங்க சாட் பாக்ஸ்ல. சார் good Bhuvaneswar. Okay sir. So thank you for the presentation, you and Mr. Dilli Balaji, right? Thank you. Thank you sir. Thank you sir. Friends, do you have any doubt? Doubt இருந்தா கேட்கலாம். No sir, no doubt. Do you have any doubt? Okay, right sir. Selva Vinayagam, what's the difference between the supercharger and the turbocharger? Hello sir, I'm audible? Yes.
சார் இப்போ சூப்பர் சார்ஜர் வந்துட்டு கிராங்க் ஷாஃப்ட்ல கனெக்ட் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணுவோம் சார். ஓகே. இதே டர்போ சார்ஜர்னா ஏர் உள்ள போய் மோர் ஏர் உள்ள போயிட்டு அந்த ஃபேன் வந்து ரொட்டேட் பண்ணுவோம். மோர் ஏர்னு சொல்லக்கூடாது. ரைட்டா, தட்ஸ் எக்ஸாஸ்ட் ரிமூவல். ஓகே ஓகே எக்ஸாஸ்ட் கேஸ். So it's an important question, right? So the difference between supercharger and turbocharger, it's a very 2 mark question, right? Just whatever may be, either supercharger or a turbocharger, we have to give more amount of air inside the engine. Correct? Idha nammade concept, right? Supercharger irundhalum seri illa turbocharger irundhalum seri, namakku vandu more amount of air has to send into the engine cylinder. Yen more amount of air send pandrom? Anyone? Why we have to supply the more amount of air? Anyone? எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுது சார், பவரையும் சேர்த்து. How the efficiency will be increased? So இப்போ more amount of air நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கண்டென்ட் அப்படின்றது அதிகமா இருக்கும். கரெக்டா? ஸோ மோர் அட்மாஸ்பியரிக் ஏர் நம்ம சென்ட் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கண்டென்ட் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஸோ ஆக்சிஜன் இல்லாம நம்மளால வந்து எதுவுமே பர்ன் பண்ண முடியாது. ஸோ த சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் வில் பி தேர் இன்சைட் த cylinder, right? So the burning will be somewhat better. So the better combustion will be occurs. It is due to the better combustion we can get a more power output. Right? So for that only we have to supply the more amount of air inside the cylinder. Right? So for supplying the more amount of air, we are using the two devices. One is the supercharger and one more is the turbocharger. If it is supercharger, we have to install a separate compressor. Right? சரியா ஒரு கம்ப்ரஸர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கம்ப்ரஸர்னால என்ன பண்ணும், அந்த அந்த ப்ரெஷர் has to increase. Right? So inlet pressure வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி more density of air has to send to the cylinder. கரெக்டா? இது சூப்பர் சார்ஜரோட ஒர்க். கரெக்டா? In case turbocharger means we are not using any compressor. கரெக்டா? அங்க நம்ம கம்ப்ரஸர் யூஸ் பண்றது கிடையாது. So we have to use the turbine. கரெக்டா? அங்க கம்ப்ரஸர் யூஸ் பண்றோம், இங்க வந்து turbine யூஸ் பண்றோம். Right? Why we have to use the turbine means the turbine has to run with the help of the exhaust gases which is removed from the engine. Right? Engine la varkude exhaust gas and the turbine run பண்றோம். So once the turbine will be runs, what will happen? It will be connected to the compressor. Right? It will be connected to the compressor or the centrifugal impeller. Right? அதுக்கு வந்து பவர் அவுட்புட் வந்து எங்க கிடைக்கும்? The turbine run பண்ணும்போது centrifugal impeller வந்து ரொட்டேட் ஆகும். அந்த impeller will be rotate means it will pump the air. Right? It will pump the atmospheric air into the some particular pressure. Right? It will be increases the pressure and it will be sent to the engine cylinder. So this is the difference. Right? So to supercharger and the turbocharger. Correct? Right? So do you have any doubt? No sir. No. Right? So today is the deadline for the assignment 3. Today is the deadline for assignment 3. So those who are taking the seminar, right, அவங்களுக்கு வந்து நான் மார்க் கொடுத்துருவேன். ரைட்டா? ஸோ செமினார் எடுத்தவங்களுக்கு மார்க் கொடுத்துருவேன். ரைட்டா? ரிமைனிங்